தொடர்ந்து மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டின் பின்னணியில் இருக்கும் அரசியல் கணக்குகள் குறித்து விளக்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், 22ஆம் தேதி இந்த மாநாடு தொடங்கி இருக்கு. இந்த நிலையில இந்த மாநாடு அரசியலா ஆன்மீகமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. பாஜக தரப்புல இருந்து இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டும்தான் இதுல இருக்கு, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திமுக உள்ளிட்ட கட்சிகள் சொல்ற விஷயங்கள்னா இது முழுக்க முழுக்க அரசியல் கணக்கை மையப்படுத்தியே முன்னெடுக்கக்கூடிய மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அரசியல் அப்படின்னா அதுல பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்னென்ன? மதுரையில் வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அது ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடா என்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கின்றது. இது முருக பக்தர்களுக்காக கூட்டப்படும் மாநாடு தானே, இதில் ஆன்மீகம் மட்டும் தானே இருக்கிறது, இதில் அரசியல் எங்கே வருகிறது என்பது பாஜகவினருடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் திமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்வது ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அப்போதைய பாஜக மாநில தலைவராக இருந்த எல் முருகன் இதே போல வேல் யாத்திரை என்று தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கூட அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை, என் மக்கள் என் மண் என்று சொல்லி ஒரு பாத யாத்திரை போல தமிழகம் முழுவதும் சென்று அணி திரட்டினார். எனவே அதுபோல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக முருக பக்தர்களை குறிவைத்து இந்த மாநாடு நடத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக மதுரையில் நடத்தப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக பல அரசியல் தரப்பினரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். குறிப்பாக மதுரையை பொறுத்தவரையிலே அது ஆன்மீக தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்றது. முருக பக்தர்கள் அதிக அளவிலே சுற்றுவட்டார மாவட்டங்கள் இருக்கிறார்கள் எனவும் சொல்லப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே தென் மாவட்டங்களுடைய நுழைவாயிலாக மதுரை இருக்கின்றது. இந்த மதுரையை எப்படியாவது தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், தங்களுடைய கால் பதிக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய நீண்ட கால கனவாக இருக்கின்றது. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் சற்று செல்வாக்காக இருக்கிறார்கள், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கிறார்கள். எனவே தென் மாவட்டங்களில் தீவிரமாக கால் பதிக்க வேண்டுமானால் அதற்கு மதுரையை மையமாக கொண்டு அங்கிருந்து காய்களை நகர்த்த வேண்டும் என திட்டமிடுவதாக சொல்லப்படுவது. இதற்கு உதாரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு அடுத்தபடியாக அதிமுகவை கூட பின்னுக்கு தள்ளி பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர் 2ஆம் இடம் பெற்றிருந்தார். எனவே அதிக வாக்குகளை மதுரையில் பெறக்கூடிய அளவுக்கு பாஜகவினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். சமீபத்தில், அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே திருப்பரங்குன்றம் மலையின் மீது சிலர் அசைவத்தை கொண்டு சென்றார்கள். குறிப்பாக நவாஸ்கனி எம்பி அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அசைவ பிரியாணியை கொண்டு சென்று படிக்கட்டுகளில் அமர்ந்து சாப்பிட்டார் என்றும் ஒரு சர்ச்சை வெடித்தது. அது தொடர்பாக போராட்டம் நடத்த முற்பட்ட போது அந்த போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. பிறகு நீதிமன்றம் 1 மணி நேரம் மட்டும் போராட்டம் நடத்தி கொள்ளலாம் என அனுமதி கொடுத்த போது அந்த 1 மணி நேர அழைப்புக்குள்ளாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த பழங்கானத்தம் பகுதியிலே திரண்டு விட்டார்கள். அப்படியானால் முருக பக்தர்களுக்கு ஏராளமான அந்த வரவேற்பு இருக்கின்றது. அவர்கள் தொடர்ந்து ஆன்மீக பயணத்திலே அதிக அளவில் நாட்டம் கொண்டிருக்கிறார்கள். எனவே 1 மணி நேர அறிவிப்பிற்கே இத்தனை ஆயிரம் பேர் திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் திட்டமிட்டு ஒரு மாநாட்டை நடத்தினால் அதில் லட்சக்கணக்கான மக்கள் திரள்வார்கள் என்பது இந்து முன்னணியினுடைய பாஜகவினருடைய வியூகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் அதனை மையமாக கொண்டு, அதாவது திருப்பரங்குன்றத்தில் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற அந்த சர்ச்சைகள், அங்கு நடந்த பல விஷயங்களை தொடர்பு கொண்டுதான் இந்த ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் 5 லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் இருந்து திரண்டு வருவார்கள் என சொல்லப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே நாத்திகம் பேசக்கூடியவர்கள், தொடர்ச்சியாக பகுத்தறிவு பேசக்கூடியவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது மிக கம்மி தான். ஆனால் பக்தர்கள், சாமி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை தங்கள் பக்கம் கவனத்தை திசை திருப்பவும் அவர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காகவும் இப்படி ஒரு மாநாடு நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாஜக தரப்பிலிருந்து இதை மறுக்கிறார்கள். காரணம், தமிழகத்தை பொறுத்தவரையிலே சுமார் 46,000 கோயில்கள் இருக்கிறது. நாங்கள் ஆண்டுதோறும் பூசாரிகளை அழைத்து மாநாடு நடத்தி வருகின்றோம். இந்த ஆண்டு சற்று வித்தியாசமாக பக்தர்களுக்காக ஒரு மாநாடு போடுகிறோம் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அமைச்சர் சேகர் பாபு இதனை கடுமையாக எதிர்க்கிறார். உண்மையான முருக பக்தர்கள் யாரும் இந்த மாநாட்டுக்கு செல்ல மாட்டார்கள். காரணம், இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு, பிளவுவாதத்திற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் பாஜகவினர் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டிற்கான தீவிர பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்து முன்னணியினர் இதில் எவ்வளவு லட்சம் பேர் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டுகிறார்கள். குறிப்பாக இதனை ஆன்மீக மாநாடு என்பதை தாண்டி அரசியல் மாநாடு என சொல்லப்படுவதற்கான காரணம், இதற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில முதல்வராக இருக்கக்கூடிய திரு யோகி சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டுள்ளார். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய
ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவரும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் பெற்ற தலைவர்களையும் இந்த மாநாட்டிற்கு அழைப்பது இது ஒரு வகையிலே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மக்களை அரசியல்படுத்தக்கூடிய நிகழ்வு. தொடர்ந்து கோவில்களை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோஷத்தை பாஜகவினர் முன்னெடுத்து வருகிறார்கள். அதனை இன்னும் வீரியமாகவும் இன்னும் சப்தமாகவும் ஒலிப்பதற்கு இந்த மாநாடு பயன்படும். இதன் மூலமாக தென் மாவட்டங்கள் முழுவதையும் பாஜக வலுவாக காலூன்றுவதற்கு இந்த மாநாடு பயன்படும். அதற்கான ஒரு முதற்படியாக இந்த மாநாடு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக சில மாதங்களுக்கு முன்னதாக பழனியிலே முருகர் மாநாடு நடத்தப்பட்டது. எனவே அதற்கு ஒரு போட்டியாகவும் அரசியல் ரீதியாக பாஜகவை நோக்கி மக்களை அணிதிரட்டவும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு பயன்படும். இது ஆன்மீக மாநாடாக இருந்தாலும் இதில் அரசியல் நிச்சயம் இருக்கிறது என திமுக உள்ளிட்ட கட்சியினர் சொல்கிறார்கள்.